ஸோ இந்த ஏஜ்ன்ற வார்த்தை தான் வந்து மேக்ஸிமம் எல்லா பக்கமும் யூஸ் பண்ணுவாங்க. ஏஜ் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது, ட்ரேடிங்கில் நமக்கு என்ன ஏஜ் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதெல்லாம் வந்து நம்மளால் பண்ண முடியுமா மார்க்கெட்டில், இது எல்லாத்தையும் நம்ம கம்பைனாக பண்ணும்போது தான் வந்து நம்ம அபவ் ஆவரேஜாக நிற்போம். எவ்வளோ ஸ்கில் இருக்குன்றது மார்க்கெட்டில் முக்கியம் கிடையாது. நம்மக்கிட்ட எவ்வளோ பெரிய ஸ்கில் இருக்குது, நம்ம எப்படி மார்க்கெட்டை ரீட் பண்ணுறோம், இல்லை போய் ஒரு ஆவரேஜ் ட்ரேடர்ஸ்ட்டை கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சால் தான் மார்க்கெட்டில் பண்ண முடியும். இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் பிலீஃப். சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் இல்லை ஒரு பேசிக் வந்து நம்ம இன்வெஸ்டிங் இதிலே எடுத்துட்டோன்னா ஒரு 2 விஷயம் சொல்லுவாங்க, ட்ரேடிங் ஏஜ் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஏஜ்ன்ற வார்த்தை தான் வந்து மேக்ஸிமம் எல்லா பக்கமும் யூஸ் பண்ணுவாங்க. ஏஜ் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது, ட்ரேடிங்கில் நமக்கு என்ன ஏஜ் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏஜ் அப்படின்றது என்னென்னு பார்த்தா நம்ம ட்ரேடிங்கில் மட்டும் கிடையாது, இது வந்து எல்லா பிஸ்னஸஸ்லேயும் உண்டு. அதே போல் எல்லா பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ஏஜ் அப்படின்னா என்னென்ன பார்த்தோம்னா, மிச்சவங்க மார்க்கெட்டில் உள்ள மிச்சவங்க பண்ண முடியாத விஷயத்த நம்ம எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு எட்ஜாக இருக்கோம்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். மார்க்கெட்டில் வந்து இப்போ வந்து இது ஒரு 0 சம் கேம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதில் வந்து லூசர்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. அதாவது ரீட்டைல் சைடில் வந்து லூசர்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. நம்ம செபி ரிப்போர்ட் படியே நமக்கு 91 to 93% பேர் பணம் அதில் லூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அபவ் ஆவரேஜாக இருக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ண முடியும். ஸோ ஆவரேஜாக என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்ஸில் ஆவரேஜாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொசிஷன் சைஸிங் கரெக்டாக எடுக்க மாட்டாங்க. ஏதோ ரேண்டமாக என்டர் பண்ணுவாங்க, ரேண்டமாக எக்ஸிட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிப்பாங்க, நல்லா வேலை செய்கிற மாதிரி இருக்கும், ட்ரேட் பண்ணுவாங்க, அதில் 1-2 லாஸ் வந்துச்சுன்னா வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஸோ இதே மாதிரி வேலையை தான் ஆவரேஜ் ட்ரேடர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆவரேஜ் ட்ரேடர்ஸ்ன்றது நம்ம 93% ஆஃப் த ட்ரேடர்ஸ் இதே வேலையை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க ஆள் மாறுவாங்களே தவிர, ஆனால் புதுசாக வரவங்களும் இதே தப்பு தான் மறுபடியும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம ஒரு பெஞ்ச் மார்க்காக ஒரு ஆவரேஜும் செட் பண்ணுறோம். ஸோ இந்த அபவ் ஆவரேஜ் வர்றதுக்கான வேலைகளில் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இந்த அபவ் ஆவரேஜ் என்னென்னலாம் பண்ணமோ அதுதான் வந்து நம்மளோட ட்ரேடிங் ஏஜ். ஸோ இந்த ஏஜ்ன்றது வந்து ஒரு விஷயத்துலேருந்து வராது. இப்போது நம்ம ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துட்டோம்னா, ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு ஏஜ் இருக்காது. இப்போ கேஎஃப்சி ஒரு சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் எடுத்துட்டோம்னா அவங்களோட ஏஜ் வந்து ரெசிபியில் கிடையாது. ஸோ அதாவது அதே மாதிரி ரெசிபி நிறைய பேர்னால் பண்ண முடியும், நிறைய பேர் அதை காப்பி பண்ணியிருக்காங்க, நிறைய பேர்னாலும் அதோட பெட்டராக கூட பண்ண முடியும். ஆனால் அவங்களோட ஏஜ் ஓவர் த டைம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபஸ்ட்டு ஏஜ் ஆரம்பித்தது வந்து ஏதோ அந்த ரெசிபியாக இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு, அவங்க பண்ணக்கூடிய டீல்ஸ், அவங்களோட ஃப்ரான்ச்சைசி அக்ரிமெண்ட்ஸு, அவங்களோட ஸ்டோர் டிசைனு, ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல வகையான எட்ஜஸ் வந்து அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான டோட்டல் நிறையா விஷயங்கள் எதெல்லாம் வந்து நம்மளால் பண்ண முடியுமா மார்க்கெட்டில், இது எல்லாத்தையும் நம்ம கம்பைனாக பண்ணும்போது தான் வந்து நம்ம அபவ் ஆவரேஜாக நிற்போம். ஏன்னா நம்ம கம்பீட் பண்ணக்கூடிய ஆள்கள், அதாவது நமக்கு ஆப்போசிட்டாக உட்காந்துட்டு இருக்க ஆள்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட பயங்கரமான அட்வான்டேஜ் இருக்குது. அவங்களுக்கு ரிசர்ச்சில் நிறைய ஏஜ் இருக்குது. அவங்களால அது நிறைய ரிசர்ச் பண்ண முடியும். அவங்க வச்சுருக்க சூப்பர் கம்ப்யூட்டர்ஸில் பார்த்திங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா ஈச் மினிட் ரன் ஆகும், மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் அவங்களால ப்ளேஸ் பண்ண முடியும். அவங்க வந்து சர்வர், அதாவது எக்ஸ்சேஞ்ச் பக்கத்துலேயே ஒரு சர்வரில் கோலோகேட் பண்ணியிருப்பாங்க, அங்கேருந்து நிறைய ஆர்டர் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஏஜ்லாம் வந்து அவங்கக்கிட்ட நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஆளுகிட்ட நம்ம கம்பீட் பண்ணும்போது, அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம கம்பீட் பண்ணும்போது, நம்ம அவங்க இடத்துக்கு போகலைன்னா கூட இந்த ஆவரேஜ் மக்கள் இருக்கிற அவங்கள பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் நம்ம பண்ணிவிட்டு அதே மாதிரி ரிசல்ட்ஸ் தான் நமக்கு வரும். ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வராமல் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி ரிசல்ட்ஸ் வரணும், அதாவது நம்ம ப்ராஃபிட்டபுளாக முடிக்கணும், அந்த இயரை ப்ராஃபிட்டாகவும் முடிக்கணும் அப்படின்ற ஃபோக்கஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஏஜ் கண்டிப்பாக பில்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஏஜ் வந்து கொண்டு வரது தான் நம்ம சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்கில் என்ன பெருசாக நமக்கு ஏஜ் வந்துட போகுது, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறோம், நமக்கு என்ன ஏஜ் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடிங் ஏஜ்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஏஜ்னு பார்த்தோன்னா பிஹேவியரல் ஏஜ். ஸோ இந்த ஆவரேஜ் நம்ம கம்பேர் பண்ணக்கூடியது இந்த ஆவரேஜ் மக்கள் வந்து இந்த பிஹேவியரல் ஏஜில் வந்து தோற்று போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேனிக் வரும், ப்ராஃபிட் வந்து சீக்கிரமாக புக் பண்ணுவாங்க, லாஸை வந்து ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணுவாங்க, ஸோ ஸ்ட்ராட்டஜி ஜம்ப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா சிஸ்டமில் வரக்கூடிய பிரச்சனை கிடையாது. அதாவது சிஸ்டம் வந்து அவங்க பண்ணக்கூடிய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோ அதனாலேயோ இல்லை மார்க்கெட்ஸ் மேலே கீழே போகிறனால வர கிடையாது. மார்க்கெட்ஸ் எப்போவுமே இருக்குது, அதே தான் வேலை தான் செய்ய போகுது. மார்க்கெட்ஸ் மேலே போகும்போது கீழே போகும்போது நிறைய பேர்த்த ஃபுல் பண்ண போகுது, இதெல்லாமே பண்ணிகிட்டே தான் இருக்கும் மார்க்கெட். ஆனால் நிறைய பேர் பணம் லூஸ் பண்ணுறதுக்காகவும் இல்லாட்டினா ப்ராஃபிட்டபுளாக இல்லாமல் போகிறதுக்காக காரணம் பார்த்திங்கன்னா அது அவங்களோட பிஹேவியர்ஸ் தான். அந்த பிஹேவியரல் ஏஜில் பார்த்திங்கன்னா இமோஷன்ஸ் வரும். ஏன்னா நம்மளோட பணம், நம்மளோட சம்பாரித்த பணத்தை வந்து நம்ம மார்க்கெட்டில் போடுறோம்,
அதில் வந்து வர்றது ஒரு நம்பராக தான் இருக்கும். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வர்றது வந்து ஒரு ரெட்டு க்ரீன் மாறி மாறி வரும். நமக்கு ரெட்டு வந்துன்னா க்ரீன் வந்தால் நம்ம எமோஷன்ஸ் வேறு மாதிரியான டிசிஷன்ஸ் எடுப்போம். ஸோ ஓவராலாக இந்த பிஹேவியரல் எட்ஜில் வந்து என்ன நம்மளால் இது பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ ஸ்கில் இருக்குன்றது மார்க்கெட்டில் முக்கியம் கிடையாது. நம்மக்கிட்ட எவ்வளோ பெரிய ஸ்கில் இருக்குது, நம்ம எப்படி மார்க்கெட்டை ரீட் பண்ணுறோம், இல்லை சார்ட்டை ரீட் பண்ணுறது இல்லாமல் நம்ம என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் எடுக்கிறோம். இந்த டெசிஷன் மேக்கிங் தான் வந்து மார்க்கெட்டில் பணம் பண்ணுறாங்களா, பணம் பண்ணலையா அப்படின்ற இதுக்கு வரது. எங்கே என்டர் ஆகிறோம், எங்கே எக்ஸிட் ஆகிறோம், எவ்வளோ வாங்குகிறோம், எவ்வளோ லாஸ் நம்மளால் தாங்க முடியும், இல்லை எவ்வளோ ப்ராஃபிட் வந்து நம்மளால் புக் பண்ண முடியுன்ற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து எல்லா டெசிஷன்ஸும் வந்து நம்ம ஒரு ட்ரேடரே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரேடரே அந்த டெசிஷன்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு மேலே ஒரு இமோஷனல் லோடு இருக்குது. ஒரு இமோஷனல் லோடு இருக்கும்போது அவனால் கரெக்டான டெசிஷன்ஸ் நம்மளால் எடுக்கவே முடியாது. ஸோ இது வந்து நம்ம நார்மல் எக்ஸாம்பிள், நம்ம என்ன மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் என்ன நடக்குதோ, நேச்சரில் என்ன நடக்குதோ அதே தான் மார்க்கெட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்மளே வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கோம், இல்லை எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்கோம், டிப்ரெஸ்டாக இருக்கோம், இல்லைனா நம்ம சண்டை போடுறோம் யார் கூடயாது அப்படின்னா, முக்கால்வாசி டைம் அந்த டைமில் நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் நமக்கு ஃபேவரபுளாகவே இருக்காது. நம்ம ஒரு 5 நிமிஷம் தள்ளி போட்டு ஒரு கூல் டவுன் ஆகிட்டு எடுத்தோம்னா டிசிஷன் அது முக்கால்வாசி நேரம் கரெக்டாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா, டிசிஷன் மேக்கிங் தான் வந்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்கோமா, லாஸ் மேக்கிங்காக இருக்கோமா, நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறோமா, இல்லை க்ரீட் இருக்கா, ஃபியர் இருக்கா, அது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணக்கூடியது வந்து நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ், கரெக்ட் டைமில் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ். ஸோ நம்ம பணம் மேலேயும் கீழேயும் போகும்போது நம்மளால் அந்த கேப்பபிலிட்டிஸ் நிறைய பேர்த்துக்கு அஸ் ஹியூமன்ஸ் நமக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரியான டெசிஷன் மேக்கிங்கை நம்ம வந்து சிஸ்டமுக்கு தள்ளி விட்டுடலாம். ஏன்னா இப்போ நம்ம சிஸ்டம் தான் முடிவெடுக்க போகுது. நம்ம எவ்வளோ வாங்குகிறோம், எப்போ என்ட்ரு ஆகிறோம், எப்போ எக்ஸிட் ஆகிறோன்றத சிஸ்டமே முடிவெடுக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிஹேவியர் வந்து சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறதுக்கான மோட்டிவேஷனில் நம்ம வந்து நம்மளை புஷ் பண்ணி கொண்டு போகணும். ஸோ அதை நம்ம கரெக்டாக பண்ணணுனாலே நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். 93% விட நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 1-1.5% பெட்டரான ரிசல்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னா, நம்ம இந்த பிஹேவியரல் எட்ஜை கொண்டு வரணும். பிஹேவியரல் எட்ஜ் வந்து கொண்டு வரதுக்கான ஆன்சர் சிஸ்டமேட்டிக்காக நம்ம என்ட்ரிஸ், எக்ஸிட்ஸ், பொசிஷன் சைஸிங் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக ரூல் பேஸ்டாக இருந்ததுன்னா இந்த பிஹேவியரல் அட்வான்டேஜ் நமக்கு இங்கே கண்டிப்பாக வரும். ஸோ அதே மாதிரி அடுத்த ஒரு எட்ஜ் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா வந்து எக்ஸிக்யூஷன் எட்ஜ். ஸோ எக்ஸிக்யூஷன் நம்ம எவ்வளோ தான் நம்ம பெரிய ஐடியாவாக இருக்கலாம், எவ்வளோ தான் நம்ம ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஐடியாவை வச்சுருக்கலாம், ஆனால் நம்ம எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அந்த டைமில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோன்றதை வச்சு தான் நமக்கு வந்து அட்வான்டேஜாக இல்லை டிஸ்அட்வான்டேஜாகவும் போகும். சில டைம் எக்ஸிக்யூஷன் அட்வான்டேஜாக இருக்கலாம், சில டைம் எக்ஸிக்யூஷன் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம், சில டைம் பார்ட் டைம் ட்ரேடர்ஸாக இருக்கலாம். சில ஒரு சிக்னல் வரும், அவங்களால ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ அந்த ட்ரேட் தான் மேபி அந்த மந்த்லி பெஸ்ட் ட்ரேடாக கூட இருக்கலாம். அப்புறம் அவங்களுக்கு டைம் இருக்கும்போது நிறைய ட்ரேட் எடுப்பாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு ஃபேவரபுளாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அன்சிஸ்டமேட்டிக்காக ஒரு கயாட்டிக்காக போயிட்டுருக்கோம். ஸோ எக்ஸிக்யூஷன் தான் வந்து பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் தான் கேம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சிம்பிள் ஐடியா தான் இருக்கும். அதாவது இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை வந்து ஒரு பெரிய செயினாக எடுத்துட்டோன்னா அது வந்து ஒரு பெரிய ஐடியா வச்சு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய புது ஐடியா கிடையாது. ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னா அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதுன்றது வந்து அந்த எக்ஸிக்யூஷன் வச்சு தான் அவங்க தீர்மானிப்பாங்க. ஸோ எப்படி வந்து அவங்க ஸ்டாக்கை ரீஃபில் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் கடையில் தான் வரும். ஸோ அந்த பிஸ்னஸ்ன்றது ஒரு நார்மல் பிஸ்னஸ், யார் வேணால் எப்போ வேணால் பணம் இருக்கிறவங்க ஆரம்பிக்கலாம். ஆனால் யார் சஸ்டெயின் பண்ணுறா, யார் அதில் த்ரைவ் பண்ணுறா, யார் வந்து அதில் ஆக்சுவலாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா, யார் மல்டிப்ளை ஆகிறான்னு பார்த்தோன்னா இந்த எக்ஸிக்யூஷன் கேமை கரெக்டாக பண்ணுறவங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ட்ரேடிங்குள்ளே வந்துட்டோம்னா இந்த எக்ஸிக்யூஷன் தான் எல்லாமே. எக்ஸிக்யூஷன் கரெக்டான டைமுக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும், கரெக்டான டைமுக்கு எக்ஸிட் பண்ணணும், கரெக்டான ப்ராஃபிட் எடுக்கணும், கரெக்டான ப்ரீ டிஃபைன் ப்ராஃபிட்டோ ப்ரீ டிஃபைன் லாஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டான டைமில் கரெக்டாக நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான ஆன்சரும் சிஸ்டம் தான் நமக்கு தரப்போகுது. இதுக்கான சொல்யூஷனும் சிஸ்டம் தான் தரப்போகுது. ஏன்னா ஒரு ஆல்கோ எடுத்துட்டோம்னா அதில் நம்ம வந்து ஆல்கோவில் வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டோம், இதுதான் என்ட்ரி, இதுதான் எக்ஸிட் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் வந்து ஆட்டோமேட்டிக் ஆகிடுது. ஸோ நம்ம நினச்சாலுமே உள்ளே போய் நம்ம தடுக்க மாட்டோம். அஃப்கோர்ஸ் நம்ம போய் அதை வந்து பாஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் நம்ம பிஹேவியரெல்லாம் நம்ம வந்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கிட்டோம்னா இதில் வந்து நம்ம போய் தலையிட மாட்டோம். எக்ஸிக்யூஷனில் வந்து நம்ம தலையிடாமல் ஒரு சிஸ்டம் ப்ரீ டிஃபைன்டாக என்ன பண்ணணும்னு நினைக்கிதோ, சிஸ்டம் வந்து என்னென்னலாம் ட்ரேட்ஸ் எடுக்குமோ அது எல்லாத்தையுமே நம்ம விடுறதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் தான் நமக்கு கொடுக்க போகுது. ஸோ இந்த 2 எட்ஜுமே பிஹேவியரல் எட்ஜ், எக்ஸிக்யூஷன் எட்ஜ், இது 2 எட்ஜுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும் நம்ம ட்ரேடிங்கில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து அபோவ் ஆவரேஜாக கண்டிப்பாக போக முடியும். ஸோ
இந்த எட்ஜ் வந்து நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் இப்போ நம்ம மார்க்கெட்டு இல்லை எப்படி வின் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு நீங்கள் போய் ஒரு ஆவரேஜ் ட்ரேடர்ஸ்ட்டை கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சால் தான் மார்க்கெட்டில் பணம் பண்ண முடியும். இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் பிலீஃப். எல்லோரும் பிலீவ் பண்ணுறது இதுதான். நம்ம நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும், நாளைக்கு மார்க்கெட் எங்கே போகும், நியூஸை ஃபாலோ பண்ணணும், அப்புறம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும், அப்புறம் நியூஸ் சேனல்ஸை பார்க்கணும். இது எல்லாமே தான் வந்து ஒரு ஆவரேஜ் ட்ரேடர்ஸோட ஐடியாவாக இருக்குது. மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணணும்னா இந்தந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு எங்கே மார்க்கெட் எங்கே போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணணும், கரெக்டான பொசிஷன் எடுக்கணும், கரெக்டான ரிஸ்க் எடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அகெயின் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது எல்லாமே தான் வந்து ஆவரேஜ் ட்ரேடர்ஸ் லூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேட்டர்ன்ஸாகவே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் வந்து பிரேக் பண்ணுறதுக்கும் அகெயின் நம்ம சிஸ்டம் தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இதில் ஒரு பெரிய எட்ஜ், இந்த பிஹேவியரல் எட்ஜ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இது பார்த்தோன்னா டிசிப்ளின்ன்றது. ஸோ இந்த மார்க்கெட்டில் ஒரு சேயிங் இருக்குது என்னென்னா, மார்க்கெட் ரிவார்ட்ஸ் த டிசிப்ளின் ட்ரேடர். அதாவது மார்க்கெட்ஸ் வந்து மணி வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, டிசிப்ளின் இல்லாத ட்ரேடர்ஸ்க்கு வந்து டிசிப்ளினாக இருக்கிற ட்ரேடர்ஸ்க்கு தான் மார்க்கெட் மூவ் ஆகுது, பணம் மூவ் ஆகுதுன்றது வந்து எல்லாருமே நம்பக்கூடிய விஷயம். ஸோ இந்த டிசிப்ளின்ன்றது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் ஒரே ஆன்சர் வந்து சிஸ்டமேட்டிக் எக்ஸிக்யூஷன் ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணும்போது தான் இந்த டிசிப்ளினும் நம்மளால் இருக்க முடியும். ஸோ இந்த டிசிப்ளின் கூட இன்னொரு விஷயம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சில ட்ரேடிங் சிஸ்டம்ஸோ இல்லை சில ஸ்டாக்ஸோ நம்ம பார்த்தோன்னா பயங்கரமாக மேலே போயிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம நினைப்போம், ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கியிருக்கலாமே, எல்லா பணமும் இந்த ஸ்டாக்கில் போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டினா ஒரு டைம் நமக்கு லக்கு வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லக் அப்படின்ற ஃபேக்டரை வந்து நம்ம அதே ஸ்டாக்லேயோ இல்லை அதே ஒரு ஃப்ரேம் ஒர்க்லேயோ வர எல்லா ஸ்டாக்கும் எல்லாமே ஒரு வீக்லி பிவோட் பிரேக் அவுட்னு வச்சுக்கோ. ஒரு ஸ்டாக்கில் வந்து வீக்லி பிவோட்டில் பிரேக் அவுட்டாக நீ ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 ஸ்டாக்கை வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எந்தெந்த ஸ்டாக்லாம் வீக்லியில் பிவோட்டில் பிரேக் அவுட் ஆகுது இல்லை மந்த்லி பிவோட்டில் பிரேக் அவுட் ஆகுதோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அப்படியே ஒரு சிஸ்டமாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு லக்கும் கூட வந்துடும். ஏதாவது ஒரு ஸ்டாக் மேலே போகும்போது நீங்கள் வந்து அந்த பிவோட்டை தாண்டி போகாது, அந்த பிவோட்டை தாண்டினாலே நீங்கள் என்ட்ராக போகிறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ், அதாவது வந்து ஒரு லக் அப்படின்ற மாதிரியான ஃபேக்டரும் எல்லாத்தையும் வந்து சிஸ்டமேட்டிக்காக நம்மக்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு டிசிப்ளின்ட் எக்ஸிக்யூஷன் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து ஒரு வாட்டி ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுக்கும், அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம வந்து இது நல்ல ஸ்டாக் இல்லைன்னா இந்த ஸ்டாக் போய் தப்பாக சொல்கிறாங்க, இல்லை இந்த ஸ்டாக்கில் வந்து கீழே போகும்னு மார்க்கெட்டில் பேசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஹியூமன் எரர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வருவோம். ஸோ இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு இது எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு டிசிப்ளின்டாக சிஸ்டம் என்ன சொல்லுதோ, சிஸ்டம் பைன்னு சொன்னால் பை, சிஸ்டம் எக்ஸிட்னு சொன்னால் எக்ஸிட். ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்கான வழி தான் வந்து நம்ம வந்து கரெக்டாக டிசிப்ளின்டாக இருந்தால் மட்டுமே தான் அதை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இதை தான் வந்து எஃபிஐஸோ எஃப்ஐஎஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேட் பண்ணனால இது எல்லாமே யாரோட டிஸ்கிரிப்ஷனோ யாரோட முடிவுக்கோ போகாமல் சிஸ்டமே தனித்து முடிவெடுத்து சிஸ்டமே வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கும், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்கும், எதெல்லாம் வந்து கீழே போகுது அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான வேலைகள் பண்ணும்போது தான் அவங்களுக்கான அட்வான்டேஜ் அங்கே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த சைடு உள்ள மக்களுக்கு அந்த அட்வான்டேஜ் வந்து எப்போவுமே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா வந்து இப்போ டிசிப்ளின் டிசிஷன் மேக்கிங்கில் வந்து அவங்க இன்வால்வ் பண்ணாதனால. ஸோ இந்த டிசிப்ளின் ஏஜ்ன்றது வந்து ஒரு பேரமௌண்ட், அதாவது இது வந்து ரொம்ப முக்கியமான ஏஜ். ஏன்னா இதை வந்து நம்ம எவ்வளோ தான் நம்ம முயற்சி பண்ணாலுமே சில விஷயத்தில் நம்மளால் டிசிப்ளினாக இருக்க முடியாது நம்ம லைஃப்பில். ஆனால் ட்ரேடிங்கில் டிசிப்ளினாக இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம், சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் வந்து எம்ப்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 3 ஏஜுமே வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இது 3மே வந்து நம்மளை வந்து அபோவ் ஆவரேஜ் இடத்துக்கு கொண்டு போயிடும். ஸோ அங்கேருந்து நம்ம மேலே கொண்டு போகிறதுக்கான சில விஷயங்களையும் வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டட் பேக் டெஸ்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி அது வழியில் கொண்டு போகலாம். ஸோ ஒரு பேசிக் ட்ரேடிங் சிஸ்டம்னு எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு பார்க்கக்கூடியது என்னென்னா அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி இருக்கணும், அதாவது ப்ராஃபிட்டில் இருக்கணும். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.